ஜலகை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம்னா, கடந்த வாரம் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சூரப்பள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடிய வைரன் ஏரி பகுதியில் அப்பகுதி வாழ் மக்கள் வைரன் ஏரிக்கு மேட்டூர் அணையோட உபரி நீர் சேரலை அப்படின்ட்டு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தாங்க. அந்த பகுதி வாழ் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்மளுடைய சேனலில் வீடியோ பதிவாக எடுத்து பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோ பதிவின் எதிரொலியாகவும் அங்கே அந்த மக்கள் கையில் எடுத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எதிரொலியாகவும் பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிக்கு வைரன் ஏரிக்கு உபரி நீர் செல்லக்கூடிய வகையில் திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இப்போ ஜலகண்டாபுரம் இது என்ன ஊருன்னா சஞ்சீவூர் பகுதியில் நீரோடை பகுதியில் மேட்டூர் அணையின் உபரி நீர் பயங்கரமாக போயிட்டுருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பொதுமக்களும் இந்த தண்ணீரை வரவேற்று ரொம்ப ஆனந்த குளியெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவங்களுடைய வாகனத்தை சுத்தம் செஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட சில கொஸ்டின்களை முன்வைப்போம். அவங்க எப்படி இந்த தண்ணியை வரவேற்று என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சில கேள்விகள்லாம் கேட்டுது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த அக்கா இந்த தண்ணீரை பற்றி பேச ஆசைப்பட்றாங்க. வாங்க அக்கா, இந்த தண்ணியை நீங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேட்டூர் உபரி நீர் இந்த பகுதிக்கு வந்திருக்குது. நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களாம் வந்துட்டாங்கன்னா சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா குளிப்பாங்க. அதில் ரொம்ப வருஷம் ஒரு முறை, ஆனால் இந்த வருஷம் ரொம்ப தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு. எப்பவுமே 6 மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். விவசாயத்துக்கெலாம் யூஸ் ஆகும். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது தண்ணி இருக்கிறதுக்கு வர்றதுக்கு. பாருங்க நேயர்களே, இந்த பகுதிக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்ததன் விளைவாக தமிழக அரசும் பொதுப்பணித்துறையும் இந்த நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல செயற்திட்டத்தை கொண்டு இந்த உபரி நீரை இந்த பகுதிக்கு கொண்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் நம்மளுடைய சேனலில் பயணிக்கக்கூடியவர் தான். அவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அண்ணனோட பதில் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த உபரி நீரை பற்றி? இல்லை, நம்ம இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது நம்ம பல வருஷமாக ஜனங்க இந்த பகுதியில் உபரி நீர் வேஸ்ட்டாக கடலுக்கு போகுது. அந்த 16 திறந்து விட்டாக்க உபரி நீர் எங்கள் பகுதி ஏரியே கிணறு குட்டை நிலத்தடி நீர் உயரும். ஏரி கிணறு குட்டையெல்லாம் நிலத்தடி நீர் உயரும். அதுதான் ஏரிக்கெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயம்லாம் அந்த பகுதியில் செழிப்பாக வரும். இன்னும் பல வருஷமாக போராட்டம் நடத்தினது. இது ஒரு பலனாக இப்போ இந்த தண்ணி வர்றது மிகப்பெரிய சாதனை. இது எங்கள் நங்கோலி ஒன்றியத்துக்கு வர்றது மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷமாக போராட்டம் பண்ணி இந்த தண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்த பொதுப்பணித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக விவசாயிகள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். அவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்ததன் விளைவாகத்தான் இந்த உபரி நீரை பொதுப்பணித்துறை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க இங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீச்சல் அடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். தம்பி, இங்கே நீச்சல் அடிக்க தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி என்ஜாய் இருக்குது? என்ஜாய் பண்ணுறியா? இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? மேட்டூர்லேருந்து வருதா? ஓகே. ரொம்ப நேரம் தண்ணியில் குளிக்கக்கூடாது, சரியா? ரொம்ப நேரம் குளிச்சிங்கன்னா சளி பிடிச்சிக்கும். பத்திரமா சேஃப்டியாக அப்பா கூட தான் இங்கே நீச்சல் அடிக்கணும், சரியா? பத்திரமா இருக்கணும். ஆனால் இந்த உபரி நீரை நீங்கள் வரதை எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் வயசில் இந்த வழியாக இந்த ஓடை பகுதியில் தண்ணி போகிறது எத்தனாவது முறை? இது இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை. இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுங்க? இது மேட்டூர்லேருந்து வருது. மேட்டூர்லேருந்து வருதா? சரிங்க. இந்த தண்ணியால் இங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்களுக்கு என்ன பயனா இல்லை பயனெல்லாம் போகுமா? இது இந்த மக்களுக்கு பயன் கிடையாது. இது எங்கே போகுதோ அங்கே போய் எங்கே ஏரியில் நிற்கிதோ அந்த மக்களுக்கு தான் பயன். எந்த ஏரியை சேர்ந்தடையுது இந்த? இது தெரியல, இது எந்த ஏரியை போய் சேருதுன்னு. இந்த காட்டம்பட்டியிலே போய் அங்கே சின்ன முட்டி தான் போகும்னு நினைக்கிறேன். இது ஓட வழியாக போகுது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த பயனும் இல்லையே. இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கலாம். ஓகே ஓகே, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி.
பாருங்கள் இங்கே வந்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குற்றால் குளியல் மாதிரி ரொம்ப ஆனந்த குளியல் போட்டுட்ருக்குறாங்க. அவங்ககிட்ட சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வாங்க பேசுங்க. ஐயோ ரொம்ப தள்ளுது. ஆனால் இந்த தண்ணி எங்கேருந்து வருது? ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்லை, விவசாயிகளுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எவ்வளோ வருடங்களுக்கு ஒருக்கா இந்த பகுதியில் தண்ணி வந்துட்டு இருக்கு? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி மழை தண்ணி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் உபரி நீர் வருது. இப்போ தான் உபரி நீர் வருது. சரி, இந்த தண்ணி வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? இது வேமநேரி போகுது. வேமநேரி ஏரிக்கு. திரும்ப வந்து இந்த தண்ணி வந்து எவ்வளோ நாட்களுக்கு வந்து இந்த வழியாக போகும்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளோ 40 நாள் இது வெளியே இருக்கிறாங்க. 40 நாளுக்கு இந்த பகுதியில் வந்து நீரோடை தண்ணி போயிட்டே இருக்கும். வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அண்ணா சொல்லுங்கண்ணா, இந்த பகுதியில் வந்து உபரி நீர் திட்டம் தண்ணி வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அருமையான திட்டங்க. இப்போ இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயன்படும். இதெல்லாம் ஒரு அபூர்வமாக நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறோம். இப்போ மேட்டூர் போய் பார்க்க வேண்டியதை இங்கே வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? சரிண்ணா, உங்கள் வயசில் வந்து இந்த ஓடை பகுதியில் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தண்ணி போகுது? எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி தான் வந்துச்சு தண்ணி. ஒரு டைம் போச்சு, நான் வந்து பார்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் இப்போ 4 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்துருக்கேன். சரிங்கண்ணா, இந்த தண்ணி வந்து இந்த உபரி நீர் வந்து அப்படியே வீணாகி வந்து வேமநேரி போகுது. இங்கே இருக்கிற குளம் குட்டையெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது. இன்னும் வந்து இந்த உபரி நீரை வந்து சேமிக்கிறதுக்கு வேறு என்ன திட்டங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்? ஏன்னு கேட்டிங்களா, இப்போ என்ன சொல்ல போனாங்களா, இப்போ இங்கே வர தண்ணி சும்மா லைனாக தான் போயிட்டு இருக்குது. இதை தண்ணியை இன்னும் தேக்கலாங்க. இந்த மேட்டூர் டேமில் தேக்கிற அளவுக்கு இங்கேருந்து புதுப்பாளையம் போகிறதுக்குள்ள அவ்வளோ தண்ணியும் தேக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதை சரியாக பராமரிக்க மாட்டேங்குது கவர்மெண்ட். பாருங்க நேயர்களே, அதாவது அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்த வழியே போயிட்டுருக்கிற உபரி நீரை வந்து இன்னும் சேவ் பண்ணுறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. குளம் குட்டை ஏரிலாம் இருக்குது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பொதுப்பணித்துறை வந்து மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கை வேறு என்ன முறையெல்லாம் பயன்படுத்தி இந்த உபரி நீரை வந்து சேவ் பண்ணி விவசாய பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயரத்துக்கு வழிவகை செய்யணுமோ அதெல்லாம் செய்ய நடவடிக்கை எடுக்கணும். குட்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி தண்ணியெலாம் நீங்கள் எப்போ பார்த்துருக்குறீங்க? இப்போ வந்து நான் சபரிமலை போகும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? நீங்கள் லீவ் டேஸ்லாம் இங்கே வந்து எல்லாம் நீச்சல் அடித்து என்ஜாய் பண்ணுவீங்களா? அப்போ உங்களை கூப்பிட்டு வருவாரா? நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியாது. ஓகே, அப்பா கூட தான் வரணும் இந்த பகுதிக்கெல்லாம் வந்தா சரியா? ஏன்னா இதெல்லாம் தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு, நாளைக்கு வெள்ளமாக கூட வரும் சரியா? நீச்சல் தெரியாமலாம் இந்த பகுதிக்கு வரக்கூடாது சரியா? ஓகே, தேங்க்யூ. என்னதான் பல்வேறு பகுதியில் சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் வந்து அவங்கவுங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான பகுதிகளுமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி தந்துட்டுருக்குறது. தம்பி, இந்த நீரோடையில் தண்ணி வர்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பசங்கள்லாம் வந்து அப்பப்போ விளையாடுவோம். இங்கே தான் நீச்சல் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா? ஓகே, இது வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து எவ்வளோ நாளாக இங்கே பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் ஒரு மாதமாக வரல. இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டுருக்கு. போக போக அதிகமாகிட்டே இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மேட்டூர்லேருந்து. இது வந்து மேட்டூர் அணையிலேருந்து டைரெக்டாக வருதா இல்லை உபரி நீரா? உபரி நீர். உங்களுக்கு விவசாய நிலம்லாம் இருக்கா? இருக்குது. இந்த தண்ணியில் தான் சேவ் பண்ணி விவசாயம் பார்க்குறீங்க? ஆமாம். பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா?